கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது சாதாரணதல்ல. முருகப்பெருமானுடைய திருவுருள் இருந்தால் மட்டுமே கும்பாபிஷேகத்தை காண பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும். ஏற்கனவே திருச்செந்தூரில் போய் நாங்கள் பார்த்தோம். சாமி பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்க முருகர் அப்படியே அங்கே கண்ணில் தெரிகிற மாதிரி இருந்தார். ஒரு நிமிஷம் அப்படியே நாங்களே நம்ம வீட்டாண்ட இருந்து பார்த்தது தான் நம்மளுக்கு தெரியுதோ அப்படின்னு கூட நினச்சி திரும்பவும் போய் பார்த்தோம். ஆனால் பேர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற அப்படியே அந்த அம்சத்தோடையே எங்கள் தெருவில் இங்கே இருக்கார் எம்ஜிஆர் நகரில். கும்பாபிஷேகன்றனால தான் தெரிஞ்சு வந்தோம். நாங்கள் தண்ணி படலை மேலே, மெயின் குறையாது தான், அதனால் டிவியில் பார்த்தோம். அதோட சிறப்பு உங்களுக்கு திருச்செந்தூர் போனால் கிடைக்கும். அந்த சிறப்பு உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கும்பாபிஷேகம் கருடாழ்வார் மேலே வந்து வட்டம் போட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்தோன்னே மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தாய் வீடுனா இந்த முருகர் கோயில் தான். அங்கேருந்து இந்த முருகர்கிட்ட எல்லா குறையும் சொன்னோம்னா அடுத்த நாளே நடக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுண்டு, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகமுண்டு, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுண்டு, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகமுண்டு, மாறுபடு சூரரை வதைத்த முகமுண்டு, வள்ளியை மனம் புணர வந்த முகமுண்டு, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு இங்கே சென்னையில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியாக அமர்ந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த திருத்தலத்துடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வில் இருக்கோம். முருகர் என்ன மாதிரியான அருள்மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். முருகரை பற்றி நம்ம நினச்சா எல்லாமே நடக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக அவரோட அருள் இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். எப்பவுமே நம்ம துணையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வேண்டுனது நமக்கு நல்லபடியாக எல்லாமே பாலிக்கும். எல்லா பக்தர்களும் இங்கே கலந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. நம்ம நம்பினா எல்லாமே கை கொடுப்பார். இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், சாமி இங்கே இருக்கிறதே தெரியாது. இப்போ கும்பாபிஷேகன்றனால தான் தெரிஞ்சு வந்தோம். நாங்கள் நிம்மதியாக இருக்குது. இன்னும் ஒன்றும் சாமி தரிசனம் தான் பார்க்க முடியல கூட்டத்தில். அந்த கூட்டத்தை கரெக்டாக இது பண்ணாங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக பார்க்கலாம். வெயிலில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி படலை மேலே, மெயின் குறையாது தான், அதனால் டிவியில் பார்த்தோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமிக்கு அரோகரா. போன தடவை கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இப்போ இந்த முறை கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எங்கள் தெருவில் இருக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. ஏற்கனவே திருச்செந்தூரில் போய் நாங்கள் பார்த்தோம். சாமி பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்க முருகர் அப்படியே அங்கே கண்ணில் தெரிகிற மாதிரி இருந்தார். ஒரு நிமிஷம் அப்படியே நாங்களே நம்ம வீட்டாண்ட இருந்து பார்த்தது தான் நம்மளுக்கு தெரியுதோ அப்படின்னு கூட நினச்சி திரும்பவும் போய் பார்த்தோம். ஆனால் பேர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற அப்படியே அந்த அம்சத்தோடையே எங்கள் தெருவில் இங்கே இருக்கார் எம்ஜிஆர் நகரில். நிறைய பேர் நம்பி வராங்க. சிறுவாபுரிக்கெலாம் 6 வாரம் போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி 6 வாரம் இங்கே நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. மஞ்சள் துணியில் ஒரு காயின் முடிஞ்சு வச்சு வீட்டுக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ எதுக்காக கட்டி வச்சுட்டு திரும்பவும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த காணிக்கையை செலுத்துறத நாங்கள் கண்ணார இங்கே பார்க்குறோம். அவரை மனசார உணர்கிறோம். எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறாரு. நம்பி வரவங்க கண்டிப்பாக பலன் அடைகிறாங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டமே இன்றைக்கி இந்த இடத்துல. இன்றைக்கி லீவு கூட இல்லை. புதன்கிழமை அன்னைக்கு எவ்வளோ வேலையில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்கள். அவ்வளவும் நல்லது செய்கிறார் முருகர். கண்டிப்பாக அவரை அவர் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி,
கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. மிக சிறப்பான நன்னாள் இன்று. புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றார்கள். அப்படிப்பட்ட நன்னாளில் நாம் எல்லாம் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வேளையாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே போயிட்டு தரிசிக்கின்ற அந்த பாக்கியம் நமக்கு இங்கே இருக்கின்ற கே நகர் எம்ஜிஆர் நகர் வாழ் மக்களுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் நமக்கு திருவருள் பண்ணியிருக்கார். அதனால்தான் ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது சாதாரணதல்ல. பாக்கியம் இருந்தால், முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே அப்பொழுதுதான் இந்த கும்பாபிஷேகத்தை காண பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். அப்போ நாம் எல்லாம் பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் நாவுக்கரசர் சொல்வார், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்றார். அப்படி இந்த நன்னாளில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற அந்த 6 எழுத்து மந்திரத்தை மிக சிறப்பான முறையில் இங்கே வந்திருந்த அத்தனை பக்தர்கள் அனைவரும் பெருமானுக்கு அரோகரா கோஷம் செய்து மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடந்தேறியது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை அங்கே சென்று தான் வேண்ட வேண்டும் என்று இல்லை. இந்த பெருமானை இங்கு வந்து இந்த பெருமானை வேண்டிக் கொண்டால் அத்தனையும் நிறைவேறும் என்பது கண்கூடான உண்மை. அது மட்டுமல்ல, அழகு என்றால் முருகனுக்கு அழகு என்று பெயர். முருகு அப்படி என்று சொன்னால் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன் 3 பேரும் குறிக்கும். அதுதான் முருகன் என்ற பெயர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான முறையில் இன்று நீண்ட நாட்களாக இருந்த கும்பாபிஷேகம் இப்போ சிறப்பான முறையில் பெருமானுடைய திருவருளால் நடந்தேறியது. அது மட்டுமல்ல, இந்த சூரசம்மாரம் நிகழ்ச்சியும் திருச்செந்தூரில் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல் இங்கே ஒவ்வொரு அந்த சஷ்டியும் போது இங்கேயும் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். அப்படியாப்பட்ட மிக சிறந்த நன்னாள் இந்த கோவிலில். பல வெளியூரில் இருந்தும், அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, பெங்களூர், ஆந்திரா, கர்நாடகா பல மாநிலத்திலும் இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமானை வழிபட்டு மிக பேர் பெற்று செல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்கு நாம் பெரும் பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த திருவுருள் கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை. இந்த முருகப்பெருமானில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எப்படி முருகனுக்கு உகந்ததோ, திங்கட்கிழமை அவருடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்தது. அந்த செவ்வாய்க்கிழமை நாளால் இங்கே வந்து பயங்கர நல்ல பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். அதே போல் கிருத்திகை வைபவத்திலையும் மிக கூட்டம் அதிகமாக வந்து இந்த பெருமானை வேண்டுவோருக்கு அத்தனை நற்பலங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை. இது உறுதியாக சொல்லலாம். எப்படின்னா, நாவுக்கரசர் பெருமான் அதை சொல்கிறாரு, கண்டேன் அவர் திருப்பாதம் என்று திருவையாறில் சொல்கிறார். அதே போல் இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் சாதாரணம் அல்லது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ல குறையும். இவர் கிள்ளி கொடுக்க மாட்டார், வாரி கொடுப்பதில் வள்ளல். ஏனென்றால் சிவபெருமான் அவருடைய தந்தை, உலகத்திலே அழகு என்றால் சிவபெருமான், அதற்கு அடுத்து என்னுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்த முருகப்பெருமான் உலக அழகன் என்றால் இந்த முருகப்பெருமானை தான் கூறலாம். அவ்வளோ அழகு. அதுவும் திருநீர் அபிஷேகத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்போடு அழகோடு இருப்பார். சந்தன காப்பு அழகம் அபிஷேகத்தில் பார்க்கும்போது மிக கொள்ளை அழகு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அழகு என்றால் முருகன் என்று பொருள் தமிழில். இப்படிப்பட்ட முருகனுடைய திருவருளால் இந்த பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா நாம் எல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் என்று எடுத்துக்கொண்டு இந்த நன்னாள் வந்து சிறந்த நாள், பொன்னாள். அது மட்டும் இல்லை, இந்த பக்தி தொலைக்காட்சி ஆங்காங்கே இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். மிக சிறப்பான முறையில் அங்கங்கே நிகழ்ச்சின்னா பக்தி தொலைக்காட்சி வரும். இன்றைக்கி வந்து நாங்கள் நெசப்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் இருக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம், கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே வர பக்தர்களுக்கு எல்லாமே ரொம்ப வேண்டியெல்லாம் வாரி கொடுக்குற வள்ளல் அவர். நம்ம திருச்செந்தூர் போக முடியாது, திருச்செந்தூர் போக முடியாத பக்தர்கள் எல்லாருமே நம்ம சென்னையில் மிக அருகாமையில் கேகேனர் என்எஸ்கேனர் பக்கத்தில் இந்த அருள் பாலிக்கிறாரு. இந்த முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம பெசன்ட் நகரில் வந்து 6 படை முருகர் கோயில் இருக்குது. அதோட சிறப்பு உங்களுக்கு திருச்செந்தூர் போனால் கிடைக்கும். அந்த சிறப்பு உங்களுக்கு இங்கேயே கிடைக்கிது. அதனால் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து
இந்த முருகருடைய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கும்பாபிஷேகம் கருடாழ்வார் மேலே வந்து வட்டம் போட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்தோன்னே மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். குடும்பத்தோடு வாங்க, முருகரோட அருளை பெறுங்க. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நமச்சிவாயம். ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருச்செந்தூர் முருகர் சொல்லிட்டு நம்ம இங்கே சென்னைக்குள்ளேயே ஒரு திருச்செந்தூர் முருகர் இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்குது. மக்கள் வந்து திரளான மக்கள் வராங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு பலன் தருமாறு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் வந்து ஒரு 25-30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் வீடுனா இந்த முருகர் கோயில் தான். அங்கேருந்து வந்து இந்த முருகர்கிட்ட எல்லா குறையும் சொன்னோம்னா அடுத்த நாளே நடக்கும். அதில் வந்து எனக்கு நம்பிக்கை வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களும் நல்லா அன்பாக பாசமாக வந்து எல்லாருமே வந்து சேவிப்பாங்க. இங்கே வர மக்களை பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் தானாக வரும். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய சந்தன காப்பு, விபூதி அபிஷேகம், நவகிரக பூஜை ஆகட்டும், பிரதோஷம், மகா சிவராத்திரி, சங்கட சதுர்த்தியில் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அந்த தெய்வடைய கடாட்சம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. அதில் வந்து சந்தேகமே இல்லை. நான் வந்து என் பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த முருகர்கிட்ட வந்து சொன்னேன், அதெல்லாம் படிக்க முடியுமா? என்னால் அந்த நேரத்துலலாம் அந்தளவு சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் படிக்கணும்னு நினச்சேன். நல்ல காலேஜில் என் பொண்ணுக்கு சீட்டு கிடச்சிது. 2 பொண்ணுமே +2லேயும் 10லேயும் இன்ஜினியரிங்லேயும் நல்ல மார்க்கு, நல்ல கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட்டும் ஆனாங்க. நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடச்சி நல்லபடியாக கல்யாணமும் நடந்தது. எல்லாமே இந்த முருகரோட அபரிமிதமான சக்தி, அது சந்தேகம் இல்லை. பெரிய இது இருந்ததுன்னா சாய்பாபா அது கோயிலில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இப்போ பாபாவும் அதுலேயே இருக்குது, சாஸ்தா இருக்கார், எல்லாமே இருக்கார். இந்த கோயிலில் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய அதிசயம் நிறைய நடந்திருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருடன் வருவார் அப்படின்வாங்க. நான் ஒரு 8 மாதம் முன்னாடி ஒரு பெருமாள் கோயிலில் நடக்கும்போது பார்த்தேன், கருடன் வந்தார். ஆனால் இப்போ கரெக்டாக அந்த தண்ணி கலசத்தில் ஊற்றும் போது கருடன் வந்தார். ஸோ இது என்ன காட்டுதுன்னா தெய்வம் இருக்குது அப்படின்றது மறுத்து பேசுகிறவங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கூட்டு பிரார்த்தனைலாம் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். வேண்டியவருக்கு கை கொடுப்பார் முருகர். இப்போ ரொம்ப சக்தியாக இருக்கார் அவர். இந்த இடத்துலையே 40 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப இவரோட அருள் ரொம்ப உண்டு. எங்களுக்கு எங்கள் திருச்செந்தூர் சாமி தான் அவர் முருகர். அவரை நாங்கள் அங்கேயும் கும்பிடுவோம், இங்கேயும் எங்களுக்கு அது மாதிரி கிடச்சிருக்கு. அருள் நல்ல மாதிரி இருக்குது. நாங்கள் சாமி நல்லா கும்பிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்த்தோம். நல்லா அருள் கிடச்சிது எங்களுக்கு. ஆமாம், கருடர் வந்தார். எங்கள் திருச்செந்தூர் சாமி மாதிரி இந்த திருச்செந்தூர் சாமி நாங்கள் நல்லா வச்சுருக்கோம், கும்பிடுவோம். எங்களை அருள் பாரு, எங்களுக்கு எல்லாம் நல்லா நன்மையாக நடக்கணும். இந்த கோயிலுக்கு ஸ்தபதி வேலை ஒர்க்கு, இந்த முருகர் கோயில் வேலையை நான் தான் பண்ணேன். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. இதேமாரி சிறப்பாக பண்ணியிருக்கேன் வேலைப்பாடெல்லாம். அதேமாரி வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ வைப்ரேஷன் இருக்கிறதுனால தானே எல்லாமே வர்றாங்க. அதனால் கும்பாபிஷேகத்தை பசங்க நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மேலே வந்து 6 படை வீடு, அதுவும் ப்ளஸ் கீழே வந்து அவங்க விநாயகர், ப்ளஸ் வந்து அம்பாள், அப்புறம் பைரவர், உள்ளே இருக்கிற சன்னதி உள்ள கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இங்கே இருக்க பெருமாள் கோயில் கூட நான் தான் பண்ணேன். ஸோ நாகத்தம்மன் கோயில் எல்லாமே இந்த தெருவில் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். ஸோ இந்த ஏரியா தான் நானும். அதனால் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகுண்டு குறையில்லை, எப்போதுமே அங்கே பாட்டு தான் இருந்தாலும் வார்த்தைக்காத்து குறையாது. ஆனால் குறையாமல் இருந்தது யார் நினைக்கிறாங்களோ அத்தனையும் உண்மையாக நடக்குது, நிஜமாக நடக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து சந்தோஷம்தான்.
ஆனால் அதான் நெருக்கடி இல்லாமல் இருந்துட்டால் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருக்கும் சந்தோஷம் தான் வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே. திருச்செந்தூர் முருகர் மாரி டபுள் பங்கு ஆகிட்டார். இப்போ வையாபுரி சொல்லுவாங்களா, அதை விட இன்னும் இந்த ஊர் சொல்லுவாங்களா, அதை விட மெயினாக ஆகிட்டார். பையனுக்கு இங்கே வந்த பிறகு அது முடிச்சு மாரி போட்டு கொடுக்க சொல்லி ₹1 கான்ஸ் கொடுத்தாங்க. அதை கட்டி வச்சிருக்கிறேன். அதை வாங்கின பிறகு 3 மாதம் சென்ன பிறகு எனக்கு கை கூடிச்சு இப்போ நிஸ்தாமனம் பண்ண போகிறேன். அவரும் பண்ணி கொடுத்துருவார். சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்தவங்களுக்கு சந்தோஷம்தான், இனிமேல் நடக்க போகிறதும் சந்தோஷம்தான் முருகனுக்கு. அப்படியே ஆச்சாச்சாருமே கடல் கரையில் இருக்கிறாரு பார். இங்கே எம்ஜிஆர் நகர்னா கடல் கரையில் எப்படி அலையாக அலைஞ்சி பார்க்குறாரோ மக்கள், அதே மாதிரி இங்கே பார்ப்பார். இதுக்கு 4 சுற்றியாக வருவார். ஆமாம், கடல் உண்டு தானேங்க, பொய்யா மெய்யாது. கடலில் அங்கே அலைஞ்சி ஜனத்தை பார்க்குறாரு, இங்கே தெருவாக சந்தா பார்க்குறாரு. கரெக்டாக ஊர்வலம் மாதிரி வர்றார் வள்ளி தெய்வானிடம். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே தான் பிறந்தோம், நாங்கள் இங்கே தான் வந்துடுவோம். என்னோடய வயசு இப்போ வந்து 56 வயசு. அப்புறத்துலேருந்து இந்த கோயில் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சுற்றுப்போம். இப்போ வந்து இந்த கோயில் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அங்கங்கே சன்னிதியெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு வரும். அப்போலேருந்தே நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வயசுலேருந்து நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். அப்பயே எனக்கு வந்து இந்த கோயிலில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. என்னென்னு சொல்லணுன்னா, இந்த கோயில் வந்து அப்போல்லாம் இந்த முருகன் கோயில் தான் ஒன்று தான் இருக்கும். ஒரு அம்மன் கோயில், பெருமா கோயில் இருக்கும். ஆனால் இந்த முருகன் கோயிலில் வந்து எல்லாரும் சுற்றுவாங்க. ஏன்னா நான் அப்பத்துலேருந்து இந்த முருகருக்கு எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா என் பேர் முருகன் தான், செம்மகோட்டிகள் தான். அதனால் ரொம்ப பிரியம். நானும் வந்து காலகட்டத்தில் வந்து சுற்றுறது படிக்க சொல்லலாம். என்ன கேட்டாலும் எனக்கு தயவுசெய்து கண்டிப்பாக பண்ணுவார். நான் இப்போ வந்து பேட்டிக்கோசம் சொல்லலை, எனக்கு அப்புறம் வந்து இந்த முருகர்னா எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா பெரிய முருகர்னால அந்த முருகர் வந்து அடிக்கடி சுற்றும். வெள்ளிக்கிழமானும் சரி நாங்கள் சுற்றிட்டு தான் இருக்கோம். இப்போ செவ்வாய்க்கிழமைன்றதுனால நாங்கள் சுற்றல, கூட்டம் வரதுனால நாங்களும் வரோம். ஆரம்ப காலத்துலேருந்து சரவணா பவன் தான் இதை வந்து நிர்வாகம் பண்ணாங்க. சந்திரசேகரன்ட்டு அதில் ஒரு பொருளாக இருக்கார். திருப்பார்கடல் இவங்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக சரவணா பவன் இந்த மெயின்டெனன்ஸ் விட்டுட்டு இப்போ வந்து அந்த கோயில் நிர்வாகிகளே, முதல்ல யார் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணாங்களோ அந்த நிர்வாகிகளே இப்போ வந்து இந்த கோயிலை என்டர் பண்ணி விசேஷமாக நல்லா பண்ணுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. வந்தாலும் அந்த ஜனங்களுக்கு இந்த முருகர் வந்து எல்லா விசேஷமும் செஞ்சு தரார் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இனிப்பு இருந்தால் தான் வந்து மிக்கும், ஒரு சக்தி இருந்தால் தான் ஜனங்க வந்து வரும். அப்படி இருக்க சொல்ல இந்த முருகரோட சக்தி பிரம்மாண்டமான சக்தி. இப்போ எல்லா இடத்துலேருந்தும் வராங்க, வந்து இந்த முருகரை தரிசிச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா விசேஷங்களும் நல்லபடியாக நடக்குதுன்றது நான் தெரிவித்துக்கிறேன்.